நம்ம பிபிஎஃப் மனசாட்சியில வந்து இப்ப படம் பத்தி பேச வந்திருக்கோம். 2 மனசாட்சி. டொமேட்டோ 1, பொட்டேட்டோ 1. ஓகே. இப்ப டொமேட்டோ 1, பொட்டேட்டோ 1 2 பேர் வந்திருக்கோம். 2 இப்ப பேரும் யார் வந்து பேசுறா? நான் தான் பேசுவேன். யாரு நீ? நான் தான் டொமேட்டோ. இப்ப வந்து நம்ப 11 மூவி பத்தி பேசப் போறோம். அதாவது 11. படம் ஆமா. பேரு இங்கிலீஷ்ல தான் வச்சிருக்காங்க. அந்த படம். சரி அந்த படத்த பத்தி நீ மொத பேசுறியா? நம்ம மொத பேசலாமா? யார் வேணா பேசலாம் டொமேட்டோ. அதாவது பேசு. 2 மனசாட்சி. நம்ம பிபிஎஃப் மனசாட்சியில என்ன பண்ணிக்கணும் அர்ஜென்ட்டா? அர்ஜென்ட்டா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வந்து புது படத்த மட்டும் பேச போறதில்ல. நம்ம எந்த படத்தம்லாம் நம்ம வாழ்க்கையில பார்த்துருக்கோமோ, அந்த படத்துல நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அதுல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கா, அத பத்தி எல்லாம் பேசப் போறோம். அதாவது அதாவது அவ்ளோ டீட்டெயிலாலாம் இல்ல. ஒரு அளவுக்கு பேசப் போறோம். ஆமா. மத்தவங்க மாரி ரிவ்யூன்னு சொல்ல முடியாது. மனசாட்சிக்கு புடிச்ச படங்கள் மட்டும் இந்த சேனல்ல வரும். அதனால தான் இந்த வாட்டி வந்து இந்த படத்த சூஸ் பண்ணியிருக்கோம். டொமேட்டோ ஆமா. 11ன்ட்டு. அதோட கதை பார்க்கணும்னா, பார்க்காதவங்க பார்க்கணும்னு நெனைக்கிற ஒரு மாரி அது காமெடி கதை இல்ல. அப்புறம் என்ன கதை டொமேட்டோ? அது வந்து காமெடி கதை இல்ல. பட் வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு கதை. அதிலயே போட்டிருந்துச்சு. ஒரு த்ரில்லிங்கான கதைன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஆமா. நீ சொன்ன மாரி கிரைம் த்ரில்லர் என்னது அது? இங்கிலீஷ் வரல. என்ன டொமேட்டோ? கிரைம் த்ரில்லர் சொல்லலாம். அந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கா இருக்கிற மூவி பார்க்குறவங்க இந்த மாரி மூவி பார்க்கலாம். அதாவது இந்த குறிப்பிட்ட மூவி பார்க்கலாம். இல்ல 11 வந்து நீங்க பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ஆரம்பத்துல வந்து இந்த படத்த வந்து ப்ரொடியூஸ் பை பிரபு சாலமன்னு பார்க்குறப்ப, ஓகே அவர் படம் தானே நல்லா தான் இருக்கும்னு நெனச்சு நான் பார்த்தேன். பார்க்குற ஒரு 10 நிமிஷத்துலயே அடைச்சு போட்டேன். ஏன்னா எனக்கு பார்க்க விருப்பம் இல்லன்னு சொல்லிட்டு. ஆமா தானே? ஆமா. என்ன இப்படி சொல்றாங்களேன்னு கேட்கறவங்க நெனைப்பீங்களா? இதுக்கப்புறம் தானே இருக்கு. இல்ல டொமேட்டோ. ஆமா. அடைச்சு போட்டு நான் அழிச்சும் போட்டுட்டேன். அழிச்சு போட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம கடைசியா சரி இது என்ன படமா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா, எல்லா இடத்துலயுமே அந்த 2 ட்வின்ஸ் அவங்க வந்து ஆமா. அவங்க பேர் எனக்கு சரியா தெரியல. சில்வன்ஸ்டின், பென்ஜாமின் ஃப்ரெங்கஸ்டின் நெனைக்கிறேன். ஆனா எனக்கு சரியா தெரியல. அந்த உண்மையான கேரக்டர் பேரு பையனுங்க வந்து பென்ஜாமின். பென்ஜாமினோ, ஃப்ரான்சிஸோ கேரக்டர் பேர் வந்து. அது எல்லா இடத்துலயும் பார்க்குறப்போ, என்ன சரி பார்ப்போமேன்னு பார்த்தோம். எப்படி இருந்துச்சு? ஆமா. ரொம்ப ஒரு மாரி ஏன்னா இந்த மாரி ஒரு கேட்டகரி மூவினாலே, இவங்களா இருக்குமா? இவங்களா இருக்குமா? இவங்களா இருக்குமான்னு நம்ம எல்லாத்தையும் சந்தேகப்படுவோம். இவங்க தான் பண்ணியிருப்பாங்க. இவன பார்த்தா தான் இவன் கேரக்டரே சரியில்ல. இவன் மூஞ்சியே சரியில்ல. இவன் ட்ரெஸ்ஸிங் கோட்டே சரியில்ல. இந்த மாரி நெறைய விஷயம் த்ரில்லர் கேட்டகரி மூவி வந்தாலே இருக்க தான் நெனைக்கிற மாரி. ஏன்னா, அந்த மாரி தான் டைரக்டர் அந்த ஸ்டோரியெல்லாம் வச்சு எடுத்திருப்பாங்க. அந்த மாரி தான் இந்த மூவியும் இருந்துச்சு. தானே டொமேட்டோ? ஆமா. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாரி ஒரு 10 நிமிஷம் பார்த்து ஏன் அழிச்சிட்டேன்னா, என்ன இது என்ன பேங்க் கொள்ள அது இதுன்னு வருது. சரி போரிங்கா இருக்கேன்னு சொல்லி அழிச்சிட்டதுக்கப்புறம் சரி பார்க்க ஆரம்பிச்சோன்னா, இது வந்து நல்ல படமா இருக்கும்னு பார்க்க ஆரம்பிக்கிறப்போ, அந்த கதைய நம்ம படிச்சுட்டு தான் பார்த்தோம். 2வதா பார்க்குறப்போ, அதில போட்டிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒவ்வொரு கேரக்டர வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அது என்ன கேரக்டர்ன்னு சொல்லி ரிவீல் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஸ்லோவா போய் ஆனா வந்து போரிங்கா இருக்காது. ரொம்ப நல்லாருக்கும்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சுல்ல. ஆமா. அது மட்டும் நீங்க சொன்ன மாரி இப்ப இது கேட்டுட்டு இருக்கவங்க பிபிஎஃப் மனசாட்சி புடிச்சு மனசாட்சி 2 மனசு டொமேட்டோ, பொட்டேட்டோ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறவங்க, இதையும் இன்ட்ரஸ்டிங் இருந்துச்சுன்னா, நீங்க பார்க்கலாம். இந்த மனசாட்சி பேச்சு கேட்டு பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் அந்த மூவி இருக்கும். போரிங்கா இருக்காது மொத்தத்துல. ஆமா. போரிங்கா இருக்காது. அடுத்த அடுத்த கதை நல்லா இருக்கும். அப்புறம் அந்த ட்வின்ஸ் கதை அந்த பார்ட் அதாவது வர்றப்போ அது உண்மையாலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாரி ரியல் ஸ்டோரி மாரி தான் இருந்துச்சு. மொத்தத்துல சொல்லணும்னா, பார்க்க பார்க்க வேண்டிய படம் தான். சில படம் வந்து எதுக்கு தான் எடுக்குறாங்க இந்த மாரி டைரக்டர்ஸ் எல்லாம்? எதுக்கு இவ்ளோ மத்தவங்களோட எல்லாரும் நம்மளும் தானே வியூவர்ஸ் நம்மளும் நம்ம டைம் வேஸ்ட் பண்றவங்க மாரி தோன்ற அளவுக்கு இருக்கும். இந்த மாரி கேட்டகரிஸ் மூவி வந்து பிபிஎஃப் மன்ஸ்டர்ஸ்ல சொல்ற எந்த படமா இருந்தாலும், அந்த சொன்ன கேட்டகரில வராது. அது என்னன்னா, எதுக்கு தான் இந்த மாரி மூவி எல்லாம் எடுக்குறாங்களோ, அந்த மாரி கேட்டகரிஸ்ல வரவே வராது. அதான் மனசாட்சில நம்ம பேசுவோம். அல்டிமேட்டா ஆமா. இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி தான் பேசப் போறோம். நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இப்படி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து இப்படி இருந்துச்சு. அப்படியெல்லாம் சொல்ற அளவுக்கு நம்ம டைரக்டர்ஸ் கிடையாது. நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. அதே மாரி வந்து இத வந்து இப்படி நல்லா பண்ணியிருந்தாங்க. கதைய வந்து அப்படி பண்ணியிருந்தாங்க. அப்படிலாம் நம்மளுக்கு சொல்லவும் தெரியாது. நம்மளுக்கு என்ன தோணுச்சோ அத மட்டும் தான் சொல்ல முடியும். அதாவது நார்மல் மனசனுக்கு என்னன்னு தோணுதோ அத தான் நம்ம பேசுறோம். அதுதான் நம்ம மனசாட்சில்ல. ஆமா. நீங்க சொன்ன இந்த சரிதான் டொமேட்டோ. இந்த மாரியெல்லாம் நம்மளுக்கு பேசவும் அது வரல. அதனால இப்படி கதை அதுக்குன்னு மூவி கதைய எடுத்து சில சில இது பார்க்குறப்ப, அந்த மூவி கதைய எடுத்து அப்படியே சொல்றாங்க. அந்த மாரியும் சொல்ல மாட்டோம். ஏன்னா, மூவி கதை இங்க தெரிஞ்சுட்டு மூவிய போய் பார்க்குற அந்த ஃபீல் கிடைக்காது. நீங்க மூவிய பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது கிடைக்கும். ஆனா நம்ம சிம்பிளா கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல தான் செய்வோம். ஏன்னா சொல்லவே இல்லன்னா, என்ன இவங்க அரைங்குறைமா சொல்லியிருக்காங்க. பார்க்கணுமா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாம போயிரும். அதனால தான் நம்ம வந்து இது வந்து ஒரு த்ரில்லர் கதை. இந்த இந்த சீன் நல்லா இருந்துச்சுன்னு நம்மளுக்கு தோணுச்சுன்னா, அந்த கட்டத்துல நம்ம சொல்ல போறோம் அதானே? ஆமா. நீ சொல்லிட்டு மட்டும் பெருசா என்ன சொல்லணும்னா, படம் நல்லா இருந்துச்சு. மொத்த டீமும் நல்லா வேலை செஞ்சிருக்காங்க. எப்பவுமே பொட்டேட்டோ அப்படிதான் பேசுனாங்க. அதுபடி பார்த்தாக்கா, அப்படிதான் பொட்டேட்டோ சொல்லணும்னு இருக்கு. ஆமா. இப்ப அந்த கதைப்படி பார்த்தாக்கா உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு ட்வின்ஸ் கதை தான். இதுல நெறைய ட்வின்ஸ் எடுத்திருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த ட்வின்ஸ் கதையப்படி பார்த்தாக்கா நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே. அந்த இன்டர்வியூஸ்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே பார்க்குறப்போ நெஜ ட்வின்ஸ் மாரி இருந்துச்சு. அப்புறம் அந்த இன்டர்வியூல பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுச்சு, ஆமா உண்மையான நெஜ ட்வின்ஸ் தான் எல்லாம் நடிச்சிருக்காங்க. அப்படி சொல்லிட்டு அந்த அந்த ஹீரோ வந்து நவீன் சந்திரா. அவரு வந்து நெறையா நெறையா படத்துல அவர் நடிச்சு நம்ம பார்த்துருக்கோம். இந்த படத்துல வந்து எனக்கு அவரு தானான்னே மொத தெரியல பார்க்குறப்ப. ஏன்னா டோட்டலா வேற மாரி இருந்தாரு. ஸோ அவர பார்க்குறப்போ உண்மையிலேயே அந்த ஆக்டிங் அது எல்லாமே உண்மையா நல்லா இருந்துச்சுல்ல. ஆ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அவரு கண்டிப்பா நல்லா தான் நடிப்பாருன்னு தெரிஞ்சுச்சு.
அவர் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம். ஆமா, ஆமா. அந்த மாரி இருந்துச்சு. ஆனா, இந்த 2 சின்ன பையனுங்க நல்லா நடிப்பானுங்களான்னு தெரியல. பார்த்தோன்னே இன்டர்வியூலாம் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுச்சு, இந்த பையனுங்க ஆல்ரெடி ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் இங்க வந்திருக்காங்கன்னுட்டு. ஆமா. அதுலலாம் இவங்க தான் நடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இன்டர்வியூ பார்த்தோன தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. ஓ! அதுலலாம் இவங்க தான் நடிச்சிருக்காங்கன்ட்டு. உண்மையிலேயே நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த கதைப்படி பார்த்தாலும் நல்லா இருந்துச்சு. இந்த கதைய தாண்டி ஒண்ணு நம்மளுக்கு என்ன இந்த படத்த பார்த்ததுக்கப்புறம் தோணுச்சுன்னா வந்து, சின்ன வயசுல வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து எல்லாரும் எல்லாரையும் வெடச்சிக்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான். பேர் வெடைக்கிறது, என்னென்னமோ வெடைப்பாங்க. அப்பா பேரு வெடைப்பாங்க, எல்லாமே வெடைப்பாங்க. அப்புறம் நம்பள சொல்லுவாங்க. இந்த மாரிலாம் இருக்கும். அது நார்மலா இருக்கும். எல்லாருக்குமே நார்மலா தான் இருக்கும். ஆனா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள வெடைக்கிறப்ப வந்து அவங்க பெருசானா இந்த மாரி பாதிக்கப்படுவாங்கன்னு இந்த மாரி ஒரு சில கதையில நம்ம பார்க்கலாம். நிஜத்திலயும் அது நடக்கும். உண்ம தானே? ஆமா, நீ சொன்ன மாரி மட்டும் இப்ப இன்னொரு நீ சொல்லிட்டு இருக்கப்ப இதையும் சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது மத்தவங்க சின்ன வயசுலேருந்து இப்ப வரைக்கும் பெருசா வரப்ப தான் மத்தவங்க விழுந்தாலும் ஏதாவது நம்மளுக்கு சிரிப்பு வர மாரி சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அத நம்ம சிரிக்க தான் செய்வோம். மத்தவங்களுக்கு அது அடிபட்டுருக்கும். அவங்க உள்ள அடிபட்டுருக்கும். வெளிய தெரியாது பார்த்தா. சில பேருக்கு வந்து வெளிய அடிபட்டுருக்கும், ரத்தம் வரும் அந்த மாரி. நம்ம சிரிப்போம் அந்த மாரிலாம் இருக்கும். அந்த மாரி ஒரு ஒரு பாயிண்ட் வச்சு தான் இந்த மூவி எடுத்திருப்பாங்க. அந்த மாரி என்ன சொல்லணும் வந்தேன்னா, டொமேட்டோ இந்த மாரி அடிபட்டா நம்மலாம் சிரிக்கிறோம்ல, அப்ப எந்த அளவுக்கு நம்மளுக்கெல்லாம் வந்து மத்தவங்களுக்கு அடி விழுந்தா எந்த அளவுக்கு அவன் கீழ விழுந்துட்டான் பாருன்னு சொல்லி சிரிக்கிற அளவுக்கு நம்மளுக்குள்ளேயே அந்த ஒரு தன்மை எந்த அளவுக்கு வளர்ந்து வயசுற வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து அது ஒரு விஷமா மாறுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லணும் வந்துட்டு மட்டும். ஆமா. அது நம்மளுக்கும் அதே தான் தோணுச்சு. ஏன்னா நம்மளும் சின்ன வயசுல எல்லாரையும் பார்த்து சிரிச்சிருப்போம், வெடச்சிருப்போம், எல்லாமே பேசியிருப்போம். ஆனா நம்மளுக்கு ஒருத்தவங்க சொல்றப்ப நம்மளுக்கு அது வந்து வேதனையா இருக்கும். அந்த மாரி தான். அந்த வேதனை வந்து சில பேருக்கு வந்து இந்த 2 பேரு, இந்த ட்வின்ஸ் இருக்காங்கல்ல, இந்த மாரி மாறிரும். அதாவது அது வேதனையா மாறாது. அவங்கள வந்து ஒரு வழிக்கு போக வச்சுரும். அவங்க வந்து சீரியல் கில்லரா மாறலாம். என்ன நீங்க நெறைய சீரியல் கில்லர் கதை எடுத்தீங்கன்னா கூட இப்படிதான் இருக்கும். இந்த மாரி தான் அவங்க பாதிக்கப்பட்டு வந்திருப்பாங்க. ஸோ இத செய்யாதீங்கன்னு போய் சின்ன பிள்ளைங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளும் செஞ்சு தான் வந்திருப்போம். ஆனா பெருசா வரப்ப தான் அதோட பின் விளைவுகள் வந்து இந்த மாரி மாறும்னு நம்ம இந்த படம் பார்க்குறப்ப. ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் இந்த படம் பார்க்குறப்ப இன்னும் நல்லா தெளிவா தெரியும். அதுல எனக்கு ரொம்ப அந்த இதுல வந்து அவர் சொல்லுவாரு, கோவம் வந்து மறக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் ஒண்ணு சொல்லுவாரு. அது வந்து பெருசா ஆவ, ஆவ அது வந்து இன்னும் அந்த கோவம் எப்படி ஏறுச்சுன்னு ஒரு சீன் சொல்லுவாரு. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல அந்த கட்டம். அவர் சொன்ன அந்த கன்வே பண்ண அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த படம் டோட்டலா நல்லாருக்கும். யாரெல்லாம் பார்க்கலையோ பாருங்க கண்டிப்பா இந்த படத்த. ஆமா, நீ சொன்ன மாரி எல்லாம் சரிதான் டொமேட்டோ. மொத்தத்துல இந்த கதைப்படி நார்மலா இந்த மாரி நடக்கிற விஷயம் படி பார்த்தீங்கன்னா, தெரியாம யாரும் செய்யல, தெரிஞ்சத செய்றாங்க. அப்படின்னு ஒரு ஆங்கிள்ல பார்க்குறப்ப, தெரிஞ்சு செய்றவங்க இந்த மாரி பனிஷ்மென்ட் அவங்களுக்கு குடுத்து தான் ஆகணும்னு ஆமா, விட்டுட்டு சொல்லணும்னு தோணுது டொமேட்டோ கிட்ட. ஆமா. அதுதான் உண்மை. ஏன்னா வந்து நம்ம அந்த படத்துல கூட அவர் சொல்லுவாரு, இந்த மாரி ஆளுங்கள கொல்லாம என்ன பண்ணணுன்ட்டு. கரெக்ட். அது உண்மதான். ஏன்னா பாதிக்கப்படுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த மாரி படி பார்த்தாலும் அது நல்லா தான் இருந்துச்சு. கடைசியா அவர் வந்து இதெல்லாம் பண்ணிட்டோமேன்னு சாவறப்பயும் அது நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அதுல என்ன தெரியுதுன்னா, பெஞ்சாமின் உண்மையிலேயே நல்ல ஆளுன்னு தெரியுதுல்ல. ஆமா, ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹார்ட் பேஷண்ட் இருக்கிற கடைசி அவர்கிட்ட ஒரு ஸ்பீச் ஒரு ஸ்பீச்ன்னு விட பார்த்துக்கோ, பத்திரமா இரு, ஆப்ரேஷன் பண்ண அந்த மாரின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அவரோட கேரக்டர் என்ன மாரி கேரக்டர் அந்த இடத்துல ரிவீல் பண்றாங்க. தானே டொமேட்டோ? ஆமா. அது உண்மையிலேயே அவரோட நல்ல கேரக்டர் தான். அந்த படம் பார்க்குறப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டோட்டலா படம் நல்லா தான் இருக்கு. பார்க்காதவங்க பாருங்க. ஆ நீ ஏதாவது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும் அந்த படம் பார்க்குறப்ப. தானே டொமேட்டோ? ஆமா. அந்த மாரி தான் இதோட ஸ்டோரி கொண்டு போயிருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா படத்துல பார்க்குறப்ப, ஹீரோ வந்து சாவ மாட்டாங்க எல்லா மூவிலயும். ஆனா இதுல லவ் இருக்காது, எதுவுமே இருக்காது இந்த படத்துல. ஹீரோ அது பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஹீரோ வந்து இருக்க மாட்டாங்க அதோட. தானே டொமேட்டோ? ஆமா. மோஸ்ட்லி எல்லா படத்துலயும் ஹீரோ சாவ மாட்டாங்க. ஆனா பிரபு சாலமன் ப்ரொடியூஸ் பண்ணாருன்னா, அதுல ஹீரோ சாவுவாங்க. ஸோ அதுதான் அந்த பாயிண்ட்டு. ஸோ ஆமா. அது நல்லா இருந்துச்சு. பாருங்க. அவ்வளோதான் படத்தோட இது. ஸோ சின்ன நம்ப சின்ன பிட் குடுத்துருப்போம். இதான் மூவியோட கதைன்னுட்டு. அதுபடி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிய வரும். ஆமா. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன படத்த பத்தி பேச போறோம்னு தெரியல. கண்டிப்பா ஏதாவது ஒரு பழைய படத்த பத்தி பேசலாம்னு இருக்கோம். ஸோ அத பத்தி பேசுவோம். இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம். ஆமா டொமேட்டோ. ஏன்னா ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் தொறந்து வச்சுக்கோங்க. அப்பதான் வீடியோ போடுறப்ப உங்களுக்கும் வரும்னு எல்லாம் சொல்றாங்க. வந்தா சரிதான். அதனால அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய் டொமேட்டோ. பாய் டொமேட்டோ. இன்னொன்னு சொல்லணும்னு நெனச்சோம். இந்த படத்தோட இதுக்கு எவ்வளோ பேர் பார்க்க போறீங்கன்னு தெரியல. ஸோ படத்தோட இது அதிகமா பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு படம் வரும். ஒரு வேள ரொம்ப அதிகமா பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 படம் வர அளவுக்கு நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். ஆமா. இன்னொன்னு சொல்லணும்னு தோணுச்சு. மத்தவங்க முன்னாடி இங்க அங்க இங்கன்னு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு, நல்லா அத பத்தி படம் பார்க்காமலே, எதுவுமே பார்க்காமலே, இதுதான் கதையா இவங்க சொல்றாங்களா? அப்படின்னு எடுத்துட்டு வந்து நம்ம பிபிஎஃப் மனசாட்சியில பேசுற ஆளுங்கள நம்ம வந்து மனசாட்சி மனசாட்சியா 2 பேசுற ஆளுங்க. 2 மனசாட்சி இருக்கிறதுனால, ஒண்ணு டொமேட்டோ, ஒண்ணு பொட்டேட்டோ. அந்த மூவி பார்த்துட்டு, அதுல என்ன சொல்லணும்னு தோணுச்சோ மனசாட்சி படி, அது மட்டும் தான் சொல்லுவோம். ஆமா. என்ன நாங்க ஃபீல் பண்றோமோ அத சொல்றோம். பல மனசாட்சி எங்கள மாரி இருந்துச்சுன்னா, அவங்களும் அததான் ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோதான். அந்த மாரி போயிட்டு ப்ரோ மாரி, எனக்கு இது நல்லா தெரியும். அவன் பாரு படத்த எப்படி எடுத்து வச்சிருக்கான். அந்த மாரிலாம் பேச முடியாது. ஏன்னா படம் எடுக்கிறதே ஒண்ணும் ஈஸி கிடையாது. ஈஸி இல்ல. அது கஷ்டம். ஒருத்தவங்க ஈஸி மாரி பேசிட்டு போயிருவாங்க. அந்த ஈஸி மாதிரி பேசுற மனசாட்சி சேனல் இல்ல. ஆமா. அவ்வளோதான். ஸோ அதுக்கு வேற சேனல் இருக்கு. அங்க நீங்க போய் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. கண்டிப்பா இப்ப நம்ம குட் பேட் அக்லி பத்தி பேசுவோம் கண்டிப்பா. அந்த மாரி படத்தலாம் வந்து கழுவி தான் ஊத்தி ஆகணும். அது ஈஸி இல்லாம ஈஸின்னு நெனச்சு பண்ணி வச்சிருக்காங்கல்ல. ஸோ அத பத்தி தான் பேசுவோம். ஸோ இவ்வளோதான். எமோஷனல் ஆயிடுச்சு டொமேட்டோ. முடிச்சுக்கலாம் டொமேட்டோ. பாய். ஓகே. பாய்.